ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஈராக்கேஸ் கிரிட்டிக்ஸ்ல இருந்து நாம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2. அண்ட் இந்த படத்தோட ஜானர் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் ஹாரர். படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 24 minutes. அஜய் ஞானமுத்தோட டைரக்ஷன்ல பெரிய நம்பிக்கை வைக்கிறதுன்றது கோப்ராக்கு அப்புறமா மொத்தமா இறங்கிடுச்சு தாங்க சொல்லணும். பட் ஸ்டில் டிமாண்டி காலனி அவரோட டைரக்டோரியல் டெபியூவா இருக்கிறதுனால அதோட சீக்வலுக்கு அவர் நிறைய ஒர்க் பண்ணிருப்பாரு. அண்ட் ஒரு நாஸ்டாலிக் டச்சை நல்லா ஹேண்டில் பண்றான்றதையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கதாங்க செய்ய முடிஞ்சது. அண்ட் அதை அவர் நல்லாவே கொடுக்க ட்ரையும் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்லயும் நல்லா தான் ஹேண்டில் பண்ணார். பட் ஸ்டில் இந்த எண்ட்ல ஏதோ ஒரு சொதப்பிக்கிச்சுங்க. அருள்நிதினால என்ன ஜானர் நமக்கு புரிஞ்சு போயிருக்கோங்க. ஒன்னு ஆறதா இருக்கும், இல்லைன்னா த்ரில்லரா இருக்கும். அப்படிதான் நம்ம மைண்டை நல்லா பட்டறைய போட்டு படுக்க வச்சிருக்காரு. காஸ் இட்ஸ் ரியலி ஒர்க்ஸ் ஃபார் ஹிம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா he did good, பட் ஸ்டில் he could have done பெட்டர்னு தோணுச்சுங்க. அவருக்கு ஒரு டபுள் ரோல் கேரக்டர் இருந்தும் பெருசா ஒரு கேரக்டருக்கு தீனி இல்லாத மாதிரியே ஃபீல் ஆயிட்டு. நீ மனசு வச்சா மட்டும்தான் சீனிவாசனை காப்பாற்ற முடியும். நம்ம சொத்த ஆட்டையை போட வந்திருக்காங்க. பிரியா பவானி சங்கர் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாண்ட் இருக்கிற கேரக்டருங்க. அது கொஞ்சம் மூவிஸாவே பெருசா எதுவும் டிஃபைனிங் ரோல்ஸ் இல்லாம இருந்துச்சு. பட் இந்த படத்து மூலமா she got a well scripted role and we will remember this character of her acting. I can feel his presence. I'm seeing things. I'm very sure அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வரான். அதர் கேரக்டர்ஸ்ல வர முத்துக்குமார், அர்ச்சனா ரவிச்சந்திரன், ஷெரிங் டோர்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன், சஜ்ஜானா காலிஜ் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி சொல்ல போனா சப்போர்ட் கேரக்டர்ஸ்க்கு நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸும் வெயிட்டும் கொடுத்திருந்தாங்க. we were able to see the scoring moments, அதாவது ஹாரர் சீன்ஸா இருக்கட்டும், இல்ல நல்லா ரேசியான ஸ்கிரீன் பிளே மொமெண்ட்ஸா இருக்கட்டும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஃபன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலயும் சப்போர்ட் கேரக்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த செயின் டிமாண்டி விட்டு விட்டு வெளியே வந்துடுச்சு. அது நம்மள பழி தீக்காம விடாது. சினிமாட்டோகிராஃபில ஹரிஷ் கண்ணன், அப்புறமா எடிட்டிங்ல குமரேஷ் ஜி சும்மா பக்காவா தாறுமாறா ஒர்க் பண்ணிருக்காங்க. முக்கியமா பேச வேண்டியது பாத்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் பத்தி தாங்க. படத்துல நிறைய விஎஃப்எக்ஸ் ஷாட் இருக்கு. அண்ட் அதோட சூப்பர்வைசரா ஃபாசில் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவரோட க்ரூக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அப்படி ஒரு கமெண்டபிள் ஒர்க் பண்ணிருக்காங்க, நம்மளால டினையே பண்ண முடியாது. அண்ட் சாம் சிஎஸோட யூசுவல் மியூசிக் அது இங்க அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. பட் பாட்டு பெருசா எதுவும் என் மனசை நிக்கலங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா எப்படி எங்க இருந்தோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ செட் பண்ண போறாங்கன்னு ஒரு கியூரியஸ் இருந்துச்சுங்க. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ரீகால்னு போட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் சீன் எல்லாம் வேற காமிச்சாங்க. கூட சாப்டர் நரேஷன்லாம் வேற பண்ணாங்க. டேட்லாம் போட்டு கொஞ்சம் ஃபாண்ட் எல்லாம் பயமுடுத்துற மாதிரி வச்சு இட் வாஸ் சோ நைஸ். பட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் இந்த செகண்ட் பார்ட்டுக்கும் வச்ச கனெக்ட் ஆங்கிள் இருக்கு பாருங்க, அது செம்மையா இருந்துச்சுங்க. சரியான கூஸ் பம்ப்ஸ் தான் சொல்ல முடியும். டிமாண்டி வீட்டை விட்டு அந்த செயின் வெளியே எங்க போனாலும் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பா திரும்ப அந்த வீடு வந்து சேரும். அண்ட் ஒன்ஸ் அகேன் நமக்கு இன்டர்வல் செட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் நாஸ்டாலஜியாவை வச்சு இறக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன இன்டர்வல் சீன் வந்துச்சோ அதே மாதிரி ஒரு பேங்கர் இன்டர்வல் செகண்ட் பார்ட்லயும் வச்சு விட்டுருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு ப்ரெடிக்டபிள் டர்ன் ஆஃப் இவெண்ட்ஸ் ஆயிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல செகண்ட் ஹாஃப் எப்படி மூவ் ஆகும் அதே மாதிரி தான் செகண்ட் பார்ட்டுமே மூவ் ஆகும். ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்குமே நமக்கு இப்படிதான் நடக்கும்ன்ற ஒரு ப்ரெடிக்டபிள் ஆங்கிள் இருந்தாலும் எப்படி கொண்டு போறாங்கன்ற ஒரு இனோவேஷன் அங்கங்க இருந்துட்டே தாங்க இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல கூடவே பேரலல் நரேட்டிவும் வச்சிருந்தாங்க. அதாவது வேற ஒரு பிளேஸ்ல எப்படி கதை மூவ் ஆயிட்டு இருக்குன்றதையும் which was very good.
லாஸ்ட்ல எங்க நம்மள அடிச்சது பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ல தாங்க. லைக் நம்மளால ஏத்துக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. ஒரு இன்சீடியஸ் மூவி வைப்ல இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் 2 பார்ட் நல்லா போயிடுச்சுன்னா 3வது பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி. இப்போ ஒரு பிரான்சைஸ் நல்லா இருந்துச்சுன்னா அதை டீசெண்டா முடிக்கிறது இல்லாம அதை இன்னும் கொஞ்சம் மில்க் பண்ணி போயிட்டே இருக்கணும்ன்றது என்ன ஐடியாலஜின்னு தெரியல. பட் ஃபைன். We will need a rest day. Why don't you come and see all the gifts that we bring? ஆன்டி ஜாஸ்கிலனேவை அகைன் டிமாண்டியா கூட்டு வந்தது ஒரு சம செட்டிங். பட் கூட்டு வந்து செஞ்சு விட்டதுதான் சம செய்கை. எப்படி இருந்துச்சுன்னா சந்திரமுகியில வந்துட்டு வேட்டையனுக்கு இருந்த பவர் கோடே வேற லெவல்ல இருக்கும். அதை வந்துட்டு சந்திரமுகி 2ல மொத்தமா அடிச்சு உடைச்ச அதே வழியில் நான் அதே மொத்தமா இங்கேயும் அவரோட கேரக்டர் கோரை உடைச்சது எனக்கு சுத்தமா செட் ஆகலைங்க. பட் இந்த எண்ட் என்ன சொல்வது, இட்ஸ் a ப்ராப்பர் ஹாரர் ஃபிலிம் இன் a டீசன்ட் சீக்வல் தாங்க. அஜய் ஞானமுத்து அண்ட் டெக்னிக்கல் டீமோட ஒர்க் சரியான கமெண்டபிள் ஒர்க்குங்க. பட் ஸ்டில் கிளைமேக்ஸ் ஹேண்ட்லிங்ல ஏதோ கொடுத்தாங்க. ஆனா எனக்கு இது பெருசா இம்பாக்ட்ஃபுல்லாவும் இல்லாம இருந்துச்சு. எனக்கு இன்னும் பர்சனலா சொல்ல போனா இட் வாஸ் லைக் நாடி இது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க. அண்ட் கூடவே லைக் நீங்க எதிர்பார்க்காத சில கேரக்டர் கேமியோஸ்லாம் வரும் பாருங்க. அந்த டைம்ல எல்லாம் நீங்க அப்படியே ஆடி போயிடுவீங்க. ஸோ டிமாண்டி காலனி 2ஓட இரக்கிட் ஜைடஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.9ங்க. அண்ட் இந்த மூவியை ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். இட் வாஸ் அ குட் ஹாரர் ஃபிலிம். பட் இட் would have gone better since it's the second part. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இரக்கெட். அடுத்த ரிவ்யூவில் மறுபடியும் சந்திப்போம். அண்ட் முக்கியமான விஷயம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா மிஸ்டர் டிமாண்டியை கூப்பிட்டு வந்து சொல்ற அளவுக்கு வச்சுக்காதீங்க.